சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம ரவி இருந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற போது நீத்து தேவையில்லாமல் வீடியோ கால் பண்ணி நீ என் கூட பேசி தான் ஆகணும், உன்னை பார்க்கணும் போல இருக்கு, அதனால் உடனடியாக வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. புரிஞ்சுக்க நீத்து, இது வீக்கெண்ட் டைமு, இங்கே அதிக க்ரௌடாக இருக்குது, என்னால் இப்போதைக்கு வீட்டுக்கு வர முடியாது, தயவு செஞ்சு சொன்னால் புரிஞ்சுக்கோ, எனக்கு வேலை இருக்குது, முதல்ல ஃபோனை வைன்னு சொல்கிறாங்க. இப்போ மட்டும் நீ என்னை பார்க்கறதுக்காக வரலைன்னா கண்டிப்பாக இதிலேருந்து ஒவ்வொரு டேப்லெட்டாக நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பிளாக்மெயில் பண்ணதுனால இருக்கிற வேலை எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு ஓடுறாங்க. இதை ஸ்ருதி பார்த்துட்டு ஸ்ருதியும் கேள்வி கேட்குறாங்க, எங்கே கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரவி ஒரு வார்த்தை கூட பேசாமல் அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக கிளம்பி போயிட்டே இருக்காரு. அதுக்கடுத்து தான் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட கேட்டு ரவி எங்கே போகிறாரு, யார் ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கவும், நீத்துவை பார்க்கறதுக்காக தான் சார் இவ்வளோ வேகமாக கிளம்பி போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பின்னாடியே ஸ்ருதியும் நேராக நீத்துவோட வீட்டுக்கு வராங்க. அங்கே ரவி போன உடனே நீத்து இருந்துட்டு, தெரியும் ரவி நீ என்னை பார்க்க வருவேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஹப் பண்ணிக்கிறாங்க. உன்னை பார்க்காம என்னால் இருக்கவே முடியல ரவி, ஐ லவ் யூ ரவி, ஐ மிஸ் யூ ரவி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்ருதி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்ருதியை ரவி பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஸ்ருதி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, போதை நிறுத்து, இனிமேல் உன்னோட ட்ராமாவை நம்ப நான் தயாராக இல்லை, இவ்வளோதான் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நானும் உங்கள் அண்ணன் மாதிரியே உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன்ல, என் ஒர்க்கை நான் பார்ப்பேன்ல அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து சொல்லிடுறாங்க. உனக்காக தான் ஒவ்வொன்றத்தையும் நான் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் நீ இவ்வளோ மட்டும்தான் நீ கேர் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்கிட்ட சண்டை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.